அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அல்லது வற்றாத செல்வங்களை பெற வேண்டும் என்று, வற்றாத செல்வம், அதாவது பொங்குகின்ற அளவிலும் இல்லை, கீழே போகின்ற அளவும் இல்லாமல் வற்றாத செல்வங்களை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை எல்லா மனிதனுக்கு தான் உண்டு. அப்ப அந்த வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை எல்லா மனிதனுக்கு இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன சொன்னான்னா, மனிதன் தேடிக்கொண்டேதான், தேடிக்கொண்டுதான். அப்ப தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் என்று சொன்னால், இந்த தேடுதலுக்கு உண்டான ஒரு விடை மனிதனுக்கு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால், கிடைத்து விட்டால் என்ன சொன்னான்னா, அவன் அப்படி யாராவது ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து இன்னைக்கு ஜோதிடத்துல சொல்லியிருக்கலாங்களா அப்படின்னா இல்லை. முற்றுப்புள்ளி இதுக்கு இதான் என் முற்றுப்புள்ளி போ அப்படின்னு சொல்லி பணம் வேணுமா, இந்த சாமியை கும்பிடு, போயிட்டு வா, உனக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுவாங்க. இவர் போவாரு, கொஞ்சம் வரும், ஒரு நாளைக்கு வராது. அப்ப என்ன செய்வாருன்னா வெறுத்துருவார். அப்ப வெறுத்துட்டு என்ன செய்வார் தெரியுமா, அடுத்து யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு போவார். அப்ப அடுத்து ஏதாவது ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு போகும்போது என்ன சொல்லலாம்னா, இவர் என்ன சொல்லணும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கொஞ்சம் வச்சுட்டு இப்படியே போயிடுறது தான் இவர்களுடைய முழுமை பெறாம போனதுக்கு காரணம். இப்படி பொருளாதாரத்தில் என்ன சொன்னான்னா முழுமை பெற வேண்டும், தான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னான். பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வலிமை என்பதை விட தேவை என்பதை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது, தேவை என்று சொல்லக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் என்ன சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான இடர்பாடுகள் எல்லா மனிதனையுமே சில காலங்களில் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டிப்படைத்து கொண்டே இருக்கும், ஆட்டிப்படைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற அந்த சத்துருவை என்ன சொன்னா கண்டுபிடித்து வீழ்த்தக்கூடிய சக்தியை இன்னைக்கு வரைக்கும் மனிதன் கண்டுபிடிக்கவே முடியல, கண்டுபிடிக்க முடியாது. இது பொருளாதாரத்திலும் என்ன சொன்னா பெரிய வளர்ச்சி அடைந்து சந்தோஷமா இருக்க முடியல. அதே சமயத்தில் தனக்கு வருகின்ற இடர்பாடுகளையும் என்ன சொன்னான்னா மனிதன் என்ன சொன்னான்னா அதுவும் ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அவல நிலை இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று பார்க்கும்போது தீர்வு இருக்கிறது. தீர்வு இல்லாமல் எல்லாமே கிடையாது. தேர்வு இருக்கிறது என்று சொன்னா, அந்த தேர்வை என்ன சொன்னா முறையாக லட்சியத்துடன் தொடர்ச்சியாக கடைபிடித்து வர வேண்டும். ஆமா, அந்த லட்சியத்துடன் இவன் கடைபிடித்து வருவதற்கு என்ன சொன்னா, ஒரு விதமான இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷம், மனம் என்பது ஒரு பொக்கிஷம் தான். சந்தோஷப்படும் போது பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அதே சமயத்துல சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது குரங்கு கணக்கா மாறிடும். அப்ப இதற்கு ஒரு அருமையான தீர்வு அப்படிங்கிறது இருக்குதா என்று சொன்னால் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்லலாம்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 கிழமை எடுத்துட்டு, 2 கிழமை, ஒண்ணு வியாழக்கிழமை எடுங்க அல்லது வெள்ளிக்கிழமை எடுங்க. இவர்கள் தான் என்ன சொன்னா தேவகுரு அசுரகுருக்குண்டான நாட்கள். இந்த தேவகுரு அசுரகுரு
அசுரகுருவுக்கு உண்டான அந்த நாட்களை வந்து நீங்கள் விடாமல் கடைபிடிக்கணும். எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா இந்த 2 கிழமைகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து எந்த இடத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு வியாழன் அல்லது வெள்ளி ரெகுலரா போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனை கர்மாக்களும் தீரும். என்ன கர்மா இருக்க போகுது? பொருள் கர்மா அல்லது உயிர் கர்மா. ஜாதகத்தில் இருக்கின்ற 6 கட்டங்கள் வந்து என்ன சொன்னா பொருள் கர்மாவாகவும் 6 கர்மா உயிர் கர்மாவாகவும் இருக்கிறது. இப்ப இந்த 6 கர்மாக்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த 6 12 கர்மாக்கள், இதில் உயிர் கர்மா 6, பொருள் கர்மா 6. இந்த கர்மாக்கள் வந்து தீர்வதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு அற்புதமான சொல்யூஷன். உலகத்தில் ரொம்ப வந்து என்ன சொன்னா எல்லா மலை மேல் இருக்கின்ற தெய்வங்கள் வந்து இருக்கிறது. மலை மேல் இருக்கின்ற தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் மலை மேல் இருக்கின்ற விநாயகர் எங்காவது இருக்கிறார். மலை மேல் விநாயகர் மட்டும் தனியாக இருக்கணும். மலை மேல விநாயகர் மட்டும் தனியா இருக்கணும். அது ஒரு மலை கோயிலாக இருக்கணும். அந்த மலை கோயிலாக இருக்கிறனும் மலை கோயிலுக்கு மலை மேல ஏறி போகணும். ஒரு 100 படி இருக்கு, இல்லை 150 படி இருக்கு, இல்லை ஒரு 60 படி இருக்கு, 50 படி இருக்கிற இடம் இருக்கு. அந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போய் அங்கே இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றணும். அருகம்புல் சாற்றி ஒரு சின்ன வந்து என்ன சொன்னா விநாயகருக்கு ஒரு வெள்ளக்கட்டி வச்சாலும் சரிதான், இல்லைன்னா வந்து ஒரு கொலக்கட்டை வச்சாலும் சரிதான். ஏதோ ஒரு இனிப்பு வைத்து அவருக்கு பிடித்த கொலக்கட்டை வைக்கலாம், இல்லைன்னா அவல் பொரிக்கடலை, இதை 3ஐயும் வச்சு நீங்கள். ஆனால் இந்த விநாயகரை தேடும். இந்த விநாயகர் எங்க இருக்காரு? திருச்சி உச்சி பிள்ளையார் இருக்கார். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் இருக்கார். எந்த ஊரில் வந்து உங்கள் ஊரில் மலை மேல் இருக்கின்ற விநாயகனை வாரத்தில் ஒரு முறை வியாழன் அல்லது வெள்ளி இந்த 2 கிழமையில போய் வந்து ரெகுலரா வந்து அருகம்புல் மாலை போட்டு வெள்ளக்கட்டி வைக்கலாம், அல்லது என்ன சொன்னா அவல் பொரிகடலை வந்து நிவேதானமாக வைத்து அந்த இடத்தில் வந்து 21 தோப்பு கர்ணம் போட்டு அந்த பிரகாரத்தை 21 சுற்று எந்த ஒரு மனிதன் சுற்றி வந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கர்மாக்களும் அடிபடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்கள் பரிசித்து பார்க்கணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு திருச்சி மலைக்கோட்டை இருக்கு. மலைக்கோட்டையில வந்து விநாயகர் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்க போவது அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க போனீங்கன்னா அனைத்து காரியமும் வெற்றியாகும். அதே சமயத்துல கழுகுமலையில் மலை மேல் ஒரு பிள்ளையார் இருக்கு. அந்த மலை மேல் இருக்கின்ற பிள்ளையாரை வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் தாராளமாக என்ன சொன்னா படியேறி போய் கும்பிட்டுட்டு அருகம்புல் மாலை போட்டு நிவேதானமாக கொழுக்கட்டையோ அவல் பொரிக்கடலையோ அல்லது வெள்ளக்கட்டியோ வச்சு 21 தோப்பு கண்ணம் போட்டு 21 சுற்று அதை அழகாக சுற்றுவதற்கு பிரகாரம் இருக்கிறது. நீங்கள் போய் வந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து ஜாதகத்தில் வந்து என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன தோஷங்கள் இருக்கிறதோ அத்தனையும் தீர்வதற்கு மலை மேல் இருக்கின்ற விநாயகரை யார் ஒருவர் ரெகுலர் அப்படி ஏன்னா இதை பிடிக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது என்று சொன்னால் வந்து என்ன சொல்லலாம், என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு மனிதனுமே வந்து தன்னுடைய வறுமையும் தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய கஷ்டங்களும் தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து
விநாயக பெருமானுக்கு தவிர வேற எந்த கிரகத்திற்கும் கிடையாது, எந்த தெய்வத்திற்கும் கிடையாது. அந்த அளவுக்கு என்ன சொன்னா, திரும்பிய இடமெல்லாம் வந்து விநாயக பெருமானை வைத்துத்தான் இன்று வரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப வழிபட்டு கொண்டிருக்கிறோங்கும் போது என்ன சொன்னா வந்து, மலை மேல் இருக்கின்ற அந்த விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு அவ்வளவு அற்புதமான சக்திகள் உண்டு என்பது நான் அறிந்த உண்மை. ஏன்னா எங்க ஊர்ல வந்து கழுகுமலையில எங்கள் குழந்தைகள் வந்து சிறு சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களுடைய கல்வியில் வந்து இலகுவான வெற்றி நல்லபடியா பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலை மேல வந்து என்ன சொன்னா 3 குழந்தைகளை மேலே ஏற்றி இழுத்துக்கிட்டு போய் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் அங்கே ஏதாச்சும் கெட்டிச்சேர் கணக்க கொண்டு போய் கெட்டிட்டு வந்து தின்னுட்டு வந்த காலமெல்லாம் உண்டு. அன்றைக்கு போட்ட உரம், அன்றைக்கு கும்பிட்ட வழிபாடு முறை இன்றைக்கு பெரிய வெற்றிகளை பெற்று இருக்கிறோம். இப்போதைக்கு என்ன சொன்னா, அதே ஊர்ல பக்கத்துல நடக்கிற தூரம் சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து என்ன சொன்னா, அதற்குண்டான சூழ்நிலைகளையும் வந்து உருவாக்கி கொள்ள முடியல, போகிறதுக்கு உண்டான எண்ணங்கள். ஏன்னா என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னா, வயோதிகம் என்பது எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கூட வர்றதுக்கு உண்டானவர்களுக்கு படியேறுவதற்கு உண்டான அந்த தன்மை இல்லை. அப்ப எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா, நான் இன்னமும் வந்து படியேறிடுவேன், எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அப்ப நம்ம தனியா போறதுக்கு விட மாட்டாங்க. என்ன காரணம்? குரங்கு தொந்தரவு அதிகம். குரங்கு தொந்தரவு, மலையில குரங்கு தொந்தரவு. போகும்போது யாரும் அங்க போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க. நாங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்த்து வந்து பெரிய வெற்றிகளை பெற்று விட்டோம். இன்னைக்கு அதைத்தான் சொல்லுவேன். எந்த தெய்வத்தால் முடியாத ஒரு செயலையும் ஒரு விநாயக பெருமானால் முடித்து வைக்க முடியும் என்பது நான் கண்ட உண்மை. அதனாலதான் எப்பயுமே நான் வந்து எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் காலையில வந்து என்ன சொன்னேன், விநாயக பெருமான் கோயிலுக்கு மட்டும் ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். அப்படி பண்ணும்போது என்ன சொன்னானா, இன்று வரை வந்து என்ன சொன்னானா, தோல்வி என்பது இதனால் நம்மளால் சாதிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வருத்தங்களும் கவலைகளும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கடைசியில வந்து என்ன சொன்னானா, விநாயக பெருமானால் முடியும். ஏன்னா வந்து என்ன சொன்னா, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதுல ஒவ்வொரு விநாயக பெருமானுக்கு சில சக்திகள் இருக்கிறது. அந்த சக்திகளை வந்து நான் ஒரு பணத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குது. விநாயக பெருமான் வந்து அந்த சக்தி யார் என்பது ஒன்று இருக்கிறது. பெரிய பெரிய பதவிகளை போய் வந்து உயர்ந்த பதவிகளுக்கு போவதற்குண்டான எந்த விநாயகரை கும்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. அது காலத்தால் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்போது கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால இன்னைக்கு ஜாதகத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்குவதற்கு மலை மேல் இருக்கின்ற விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணணும். உங்க ஊர் பக்கத்துல அருகில் இருந்தால் பாருங்க. இல்லை சார், ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு உள்ளே வந்து ஒரு விநாயக பெருமான் இருந்தால் கும்பிடலாம். ஆனால் தனியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பது நான் கண்ட உண்மை. இது வந்து காலத்திற்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து அது வேலை செய்யும். இது ஒரு மலை மேல் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு அற்புதமான சக்திகள் உண்டு என்பதை தெரிஞ்சு பரிசித்து பார்த்து இன்றும் விநாயக பெருமானால் ஒரு காரியத்தை சாதித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச ரகசியம். காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா, அது வேலை செய்யும். அந்த வேலை செய்வதற்கு வந்து என்ன சொன்னா, எந்த ஒரு விநாயக பெருமானை வணங்க போகும்போதும் நீங்கள் வேண்டியபடி கிடைப்பதற்கு ஒரே ஒரு வன்னி மர இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மர இலையை பிடிங்க அவருடைய சிரசில் வைத்து விட்டு வாருங்கள். உங்களிடம் இருக்கிற கர்மாவை அடிச்சு வெளியே அனுப்பிடுவார். நல்ல கர்மாக்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வன்னி இலையை வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னா, அவருடைய சிரசில் வைத்தீர்கள் என்றால் அதுவும் நடக்கும். இது நான் பரிசித்து பார்த்த ஒன்று. அதனால விநாயக பெருமான் மலை மேல் இருந்தால் ஏறி போய் வந்து வியாழன் அல்லது வெள்ளி ஏதாவது ஒன்றை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்கிற குறைகள் நீங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து உங்களுக்கு வந்து வழி தெரியாம திண்டாடிட்டு இருப்பீங்க.
அதற்கு ஒரு கையில் கிடைச்ச ஒரு பேட்டரி லைட் மாதிரி அது காலத்திற்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி பரிசித்து பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம்.